இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வைவா. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் ஹீரோயின்ஸ் தான் நம்ம வந்து வீடியோ ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ சும்மா ஃபன்னாக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எந்த ஹீரோயினை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஜினி மூவி. கஜினி மூவியில் வந்து கடைசியில் வந்து பார்த்தோன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை கொண்டதுக்காண்டி 2 பேரை அவரோட லவ்வரை கொண்டதுக்காண்டி 2 பேரை தோத்துட்டு போவார். 2 பேரும் ட்வின்ஸாக இருப்பாங்க. அப்போ சூர்யா கேட்பாரு, இதில் யார் அண்ணா யார் தம்பி அப்படின்னு. அதுக்கு நம்ம நயன்தாரா சொல்கிற டைலாக் மட்டும் பாருங்களேன். இதில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தெரிஞ்சவனா இருந்தால் தெரியும் சொல்லுவீங்க, தெய்வம் தான் வேணும் கொல்லுண்டுவீங்க. அப்படி இல்லைன்னா தெரிலண்டுவீங்க. நம்ம தலைவியை என்ன சொல்லியா பார்க்குறீங்களா? எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன். என்னங்க இது? நீங்க வேணாம் ஒண்ணு தெரியும்னா தெரியும் சொல்லணும், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லணும். இல்லை தெரியாத மாதிரி சொல்லி சமாளிக்க சொல்லி சமாளிச்சு ஒழிச்சு விடணும். இதுதான் என் உலக வழக்கம். அவர் மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆனா சொல்ல மாட்டேன். கிடையாது. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் நடக்கும் பாருங்க, அதை பாருங்களேன். வரும்போது சொல்லவே இல்லை, பாட்டுல சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்க போற ஹீரோயின் யார் பார்த்தீங்கன்னா, லிங்கா படத்துல வர லிங்காவோட தாத்தா கேரக்டர் ஆல் சீன் ஹீரோயின் சீன். உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லி அனுப்புறேன், நீங்க வந்துட்டு போங்கப்பா. சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரிய புண்டைக்கு பேசுவோம், நாங்க படிச்சு உழுப்போமா எல்லாம் கேட்கலாம். அவர் வந்து ஆசையா திரும்பினாரு, ஏதோ பொண்ணு அப்படி சொல்ல வந்து ஆசையா திரும்பும் போது சொல்லி அனுப்புறேன், நீங்க வந்துட்டு போங்கப்பா. அந்த நினைச்சிருப்பான்டா, உன்னை பெத்ததுக்கு ஒரு கண்ணுக்குட்டி வளர்ந்துருப்பாடான்னு நினைச்சிருப்பாரு. அதாச்சும் பால் கொடுத்துருக்கு இந்நேரத்துக்கு எனக்கு அப்படின்னு இருப்பாரு. அடுத்தபடி அவன் பார்க்க போறது மதி. அது மதியில ஜோ படத்துல ஹீரோயின், அவங்கள பார்க்க போறோம். என்ன பண்ற அப்பா ஜோ? நான் இது மதி தப்பா பேசினாங்க, அசிங்கப்படுத்திட்டே சொல்ல போறியா? அவங்க ஒன்னு அடிச்சாலும் நீ வாங்கி அடங்க அக்காவுக்கு அதுதானே நடந்தது. உனக்காண்டி நான் ஏண்டி அடி வாங்கணும்? ஒரு லவ் போட்டனா அப்படியே கழட்டிட்டு ஓட்டிருக்கணும், தவு போட்டேன். ஆனா உண்மையை சொல்ல முடிச்சுங்க, ஜோ படத்துல அந்த மதி ஹீரோயின் வந்து உயிரோடு இருந்து கல்யாணம் பண்ணியிருந்தா மதின்னு சொல்லியே அடியாக வச்சிருப்பாங்கல்ல பாவத்தை. ப்ரோ நீ தப்பிச்சிட்ட ப்ரோ, ஜோ நீ தப்பிச்சிட்ட ஜோ. அடுத்தபடி அவன் பார்க்க போறது விவேகம் போட காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் கிளைமேக்ஸ் சீன் சாங் பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஆல்ரெடி தமிழ் படம் 2ல ஓட்டியிருப்பாங்க, இருந்தாலும் நம்மளும் ஓட்டு விடுறது. அப்ப பாட சொன்னல, இப்ப பாடல. அதாவது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இருக்காரு. இதுல இந்த மாமா வர வாடாடி பாட்டு பாடிட்டு இருக்கு. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். யாருக்காச்சு நீங்க சண்டை போட்டுறீங்க, ஒரு சின்சியரான ஒரு இடத்துல வந்து சண்டை போட்டுருக்கீங்க, ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபைட் பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்து அடிடா கபான் வாடாடி அடிடா வாடாடி அடிடா பாட்டு போடா, உங்களுக்கு எப்படி இருக்கு? அடிச்சு பாருங்க. ஏமா நீ சோத்துக்காரமா அப்படிதானே இருக்கும். சங்கீத்ல கூட டான்ஸ் ஆடுறான், கைய பிடிக்கிறான், இடுப்பு பிடிக்கிறான், தோலை பிடிக்கிறான், இப்படி பாத்துல நினைச்சிட்டு இருக்கீங்களா? பார்த்த எல்லாத்தையும் பார்த்தேன், உயிரை பத்திக்கிட்டே இருந்துச்சு. I knew I always loved him. He's my soulmate. நான் கூட இடமா நினைச்சதா, நானும் நினைச்சேன்னா வந்து திஷா கிட்டதான் வந்து அம்புக்கிறாரு. திஷா வந்து என்னோட சோல்மேட் அப்படி சொல்ல நினைச்சா. இந்த மேட்ச் கண்டிப்பா ஆர்சி, இந்த ஐபிஎல் கண்டிப்பா ஆர்சி கப் அடிக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு.
ஏன்னா நான் ஒரு ஆர்சிபி ஃபேன் தான். கப்பே அடிக்கினாலும் ஆர்சிபி ஃபேன் தான். இந்த மேட்ச் அடிக்கலனாலும் பரவாயில்ல. சரி, ஓகே கேஸ், நம்ம வந்து வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். என்ன வீடியோனா, அதாவது நான் வந்து குக் பண்ண போகிறேன். அதாவது நம்மளாக வந்து புதுசாக ஒரு டிஷ்ஷை வந்து நம்ம வந்து தயார் பண்ண போகிறோம். அதுக்கான அந்த டிஷ்ஷை வந்து தயார் பண்ண போகிறது நீங்கள் தான். புரியல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கமெண்டில் வந்து ஆளுக்கு ஒரு சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த இதெல்லாம் சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்து நம்மளாம் புதுசாக ஒரு டிஷ்ஷை கொண்டு வருவோம். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு டிஷ் தான். அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு பொருள் தான். ஒருத்தர் வந்து மிளகா பொடி சொல்லுங்கள், ஒருத்தர் பால் சொல்லுங்கள், ஒருத்தர் தண்ணி சொல்லுங்கள், ஒருத்தர் சீரகம் சொல்லுங்கள், ஒருத்தர் கடுகு சொல்லுங்கள். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுங்கள். நான் வந்து அம்புட்டி மொத்தமாக போட்டு குக் பண்ணிட்டு என்ன வருதோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம டிஷ்ஷுக்கு தனியாக ஒரு பேரை வச்சிரும். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம வீடியோ எதாவது ரெடி பண்ணிக்கலாம். டாடா, பாய்.